ஹலோ வணக்கம் தாவேக்கா தலைவர் அவர்களை, எப்படி இருக்கீங்க? கரூர் சம்பவம் உங்கள் அறுத்திருக்கும், நிலைக்குலைய செய்திருக்கும். சாப்பிட்ருக்க மாட்டீங்க, தூங்கியிருக்க மாட்டீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாந்துட்டீங்க. உங்களுடைய எதிரிகளும் துரோகிகளும் வன்மத்துடன் சேர்ந்து செஞ்ச சம்பவத்தில் மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க, நடிச்சிருப்பீங்க. ஆனால் அரசியலில் இதெல்லாம் உண்மையாகவே நடக்கும். நீங்கள் தனி மனிதன் இல்லை, பல லட்ச மக்களின் பிரதிநிதி. துவண்டு விடக்கூடாது, மனம் தளரக்கூடாது. இது உங்கள் அதிர்ஷ்டம் இல்லை, நீங்கள் தூரமாக பயணம் பண்ணுறதுக்கான அதிர்ஷ்டம். எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும், எதிரிகளை கொல்லணும், ராஜதந்திரத்தோடு செயல்படணும். ஒவ்வொரு ஊருக்கும் சொந்தமாக ஒரு வாலண்டியர் டீமை உருவாக்குங்க. அவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. காவல்துறையையும் போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும் நம்பாதீங்க. நீங்கள் சாதாரண அரசியல்வாதியோ பொதுநலவாதியோ இல்லை. லட்ச மக்களின் மனதிலும் குடும்பத்திலும் அழிக்க முடியாமல் இருக்கும் ஆணிவேறு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் கடைசி நம்பிக்கை. ஆகவே இதெல்லாம் நீங்கள் கடந்து வருவீங்க. இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். என்னுடைய 35 வருட அரசியல் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுடைய பிறந்த நட்சத்திரப்படி கர்மாவை கழித்து சாதகத்தாரையை இயக்குங்க. அப்படி உங்கள் சாதகத்தாரையை இயக்கினால் இது போன்ற வீண்பழி, உயிர் பலி, அவமானம், தண்டனை, பொருளிழப்பு போன்ற இன்னல்களெல்லாம் தீருமுங்க. நீங்கள் கால் வைக்கிற அத்துணை துறைகளிலும் வெற்றி பெறலாங்க. இப்போது சனி வக்கரம், குரு அதிசாரம், ராகு கெட்டதை மட்டுமே உங்களுக்கு செய்வார், எதிரிகளுக்கு நல்லதை செய்வார், இறந்தவங்களுக்கு பல லட்சம் பணத்தையும் வாரி வழங்கி இருக்கிறாரு. ராகு கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே இனி வரும் காலங்களில் தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அனைத்தையும் சரியாக ஆராய்ஞ்சி அமைதி காத்து பொறுமை காத்து சாதகமான காலங்களையும் நேரங்களையும் தூரங்களையும் திசைகளையும் கணக்கில் கொண்டு பிரபஞ்சத்தின் அனுமதியோடு செயல்படணும்.